இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் அதை பற்றின நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா அது இது வரைக்கும் பிக் பாஸ் கொண்டாட்டமே வரலையே, ரொம்ப லேட் ஆகிட்டே போகுதே அப்படின்னு சொன்னால், ஒரு வழியாக பிக் பாஸ் கொண்டாட்டம் போன வாரமே அதுக்கு முந்தின வாரமே வந்து ஷூட்டிங் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாளைக்கு வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதில் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பிரதீப் வந்திருக்கிற மாதிரி காட்டுறவே இல்லை. பிரதீப் வந்திருக்கிறாரா என்னன்னு தெரில. கண்டிப்பாக வந்திருக்கணும் அப்படின்ட்டு தான் நமக்கு தோணுது. ஆனால் வந்திருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவமானப்படுத்திட்டு ஒருத்தரை வந்து மறுபடியும் ஒரு கொண்டாட்டம் பண்ணுறோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல மானமுள்ள மனுஷன் எவனுமே அங்கே திரும்பி பார்க்க மாட்டான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ பிரதீப் வந்து வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. மற்றபடி எல்லாரும் அவங்கவுங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவங்கவுங்களுக்குன்ட்டு ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. பிரியங்கா தான் நிகழ்ச்சி வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்குது. சண்டை இல்லாத இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரவீனா வந்து நமக்கு தெரிஞ்ச கதை தான். எப்போவுமே மணி கூட தான் ஓட்டிகிட்டு இருந்தது. அங்கேயும் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. பிக் பாஸ்லேயே பார்த்துருப்போம் நம்ம. அந்த அமெரிக்கன் ஆன்ட்டி வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க சாப்டர்ன்றது நல்லா தெரியும். நிக்சன் கூட போய் நீ வந்து பழக்கம் வச்சுக்க அப்படின்னு சொல்கிற ஒரு பொம்பளையை நம்ம வந்து இப்போ தான் பார்த்துருக்க முடியும். ஏன்னா நிக்சனை பற்றியும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மணியை பற்றியும் எல்லாருக்குமே நல்லா தெரியும். மணி என்ன தான் அங்கே வந்து ஒரு லவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறியப்பட்டாலும் மணியோ ரவீனாவோ ரெண்டு பேருமே லவர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஃபஸ்ட்டில். ஆனாலும் ஒரு ரவீனா வந்து கொஞ்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இது பண்ணிட்டு அவன் நகத்தை கடிச்சிக்கிட்டு அவன் கையை கடிச்சிக்கிட்டு அசிங்கங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் மணியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் எதுலேயுமே வந்து மணி தலையிடவே இல்லை. ரொம்ப ஜெனுவினாக எதாக இருந்தாலும் சரி நம்ம வெளியில் போய் பார்த்துக்கிடலாம். இது வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம், இதில் வந்து எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு பேரிகேடு வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளவே பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் அவங்களுடைய விளையாட்டுக்களை விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. இதுதான் வந்து அமெரிக்கன் ஆன்ட்டிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்தது. நீ வந்து அங்கே போகாத, உன் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்ல, அது வந்து அமெரிக்கன் ஆன்ட்டிக்கு பிடிக்கல. உடனே வந்து நீ வந்து உன்னை விளையாட விடாத தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரவீனாவுடைய விளையாட்டு என்னன்னு நமக்கு தெரியும். ஒன்று கோல் மூட்டுறது, இல்லைன்னா பொய் சொல்கிறது, இல்லைன்னா போயிட்டு மணி பின்னாடியே சுற்றிக்கிட்டு கிடந்தது. ரவீனாவால் தான் மணியோட கேம் வந்து நிறைய இடங்களில் வந்து ஸ்பாயில் ஆச்சு. இதெல்லாம் 24/7 பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காம வந்து கதற சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. ஸோ ரவீனாவால் தான் மணியோட கேம் வந்து ஸ்பாயில் ஆச்சு. ரவீனா வந்து காப்பாற்றணும். அவளுக்கு வந்து ஒரு கார்டு போட்டு அந்த தாண்டி அவள் போகக்கூடாது, நிறைய விஷயங்களில் மாட்டிக்கிறான், நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றினா பார்த்தீங்களா. அதனால தான் அவனுக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்தது. இதில் வந்து இந்த அமெரிக்கன் ஆன்ட்டி வந்து சொருவிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லிட்டு லோக்கலாக பேசிகிட்டு இருந்தவன் கூட சவகாசம் வச்சுக்கலாமா, ஜெனுவினாக இருந்தவன் கூட பழகக்கூடாதான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நாடகத்தை நடத்திட்டு போச்சு அந்த அம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா ரவீனாலாம் இதில் கூட ஆர்யூ ரெடியில் கூட ஜோடி ஆர்யூ ரெடியில் கூட பார்க்கவே பிடிக்கல. இந்த அம்மா இந்த தடவை டேஞ்சர் ஜோனில் வந்திருக்கிறாங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் மணின்னு சுற்றிட்டு இருந்தது. போய் ரீல்ஸ் போடணுன்னா அங்கே என்ன ஃபாரின் போகணுன்னா அப்போல்லாம் மணி தேவைப்பட்டான். இப்போ வந்து பிரேக்கப் பண்ண உடனே இப்போ வேணுன்னே நிக்சன் கூட டான்ஸ் ஆடுறது, நிக்சன் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்கிறது. இதை வந்து அதே பிக் பாஸ்லே நிக்சன்கிட்டே போய் மணியை பற்றி குறை சொன்ன ஒரு கேட்டகரி யாருன்னா இந்த ரவீனா தான் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இருந்தாலும் ரவீனாவை விட்டு மணி பிரிஞ்சது மணிக்கு ஒரு நல்ல டைம் அப்படின்னு தான் சொல்லணும். யாரும் எப்படியா இருந்தாலும் சரி அவங்கவுங்க அதாவது இந்த கேரக்டர்ஸ் வந்து ஒத்துப்போகிற கேரக்டர் தான் சூட் ஆகும். ஒத்துப்போகாத கேரக்டர் வந்து எப்போவுமே செட் ஆகாது. எப்படியா இருந்தாலுமே சரி, அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்களில் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதே போல தான் இவங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னும் போது இரண்டு பேருமே அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரவீனாவை வச்சுட்டு மணி குப்பை கொட்ட முடியாது. மணியோட அந்த ஜெனுவினிட்டி ரவீனாவுக்கு பிடிக்காது. ஸோ ரெண்டு பேரும் பிரிஞ்சது நல்லது தான், ரெண்டு பேருக்குமே நல்லது தான். பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொண்டாட்டம் நாளைக்கு இருக்குது, மதியம் ஒளிபரப்பாகும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி.